புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் 3வது பகுதியாக பிப்ரவரி 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு கூட உள்ளதாகவும் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் 3வது பகுதியாக பிப்ரவரி 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு கூட உள்ளதாகவும் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் 2026-27 நிதி ஆண்டிற்கான ஓட் ஆன் அக்கவுண்ட் முதல்வரால் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் பிரதமர் வரும் 16ஆம் தேதி புதுச்சேரி வர உள்ளதாகவும் அன்றைய தினம் அரசு சார்பில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் என்றும் தெரிவித்தார். பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு அண்ணா சாலை சந்திப்பில் அமைந்துள்ளது அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் பல கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து திமுக சார்பில் கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகதக்ஷன் தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் எதிர்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பல கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மதிமுக சார்பில் மாநில அமைப்பாளர் ஹேம பாண்டுரங்கம் தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து திராவிட கழகம் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 57ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி ஒதியஞ்சாலையில் அமைந்துள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு திராவிட கழகம் சார்பில் மாவட்ட தலைவர் அன்பரசன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் திராவிட கழகம் செயலாளர் ராசா, துணைத் தலைவர் குப்பிசாமி, மாநில பகுத்தறிவாளர் கழக துணை அமைப்பாளர் ரஞ்சித் குமார், பொதுக்குழு உறுப்பினர் அறிவழகன், விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்செல்வன், தொழிலாளர் அணி தலைவர் வீர இளங்கோவன், பகுத்தறிவாளர் கழக தலைவர் நடராசன், நகராட்சி திராவிட கழக பொறுப்பாளர்கள் கிருஷ்ணசாமி, ஆறுமுகம், களஞ்சியம், வெங்கடேசன், ஆதிநாராயணன் மற்றும் அண்ணா பேரவை தலைவர் புதுவை, சிவ இளங்கோ, இயற்கை கலாச்சார பாதுகாப்பு இயக்க தலைவர் பிராங்க்லின் உட்பட பல கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா தமிழக முன்னாள் முதல்வர் அவர்களின் 57ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதிய நீதி கட்சி சார்பில் மாநில அமைப்பாளர் தேவநாதன் தலைமையில் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிர்வாகிகள் ராமகாமராஜர், பொன் நடராஜன், கேசவன், இளங்கோ, பிரபு என்கிற ராமலிங்கம், மகேஷ், சேகர், சண்முகம், ஜனார்த்தன், சிவகுமார், செல்லதுரை, சரவணன், ரவிச்சந்திரன், பச்சை பிள்ளை, சுகுமார் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மக்கள் நல இயக்கம் சார்பில் தமிழக மேலாண் முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 57வது நினைவு தினத்தை ஒட்டி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு இயக்க நிறுவனர் பேராசிரியர் அண்ணா ஜெகன் தலைமையில் மாலை அணிவித்து மலர்கள் தூவி நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இயக்க துணை செயலாளர் குமரவேல், துணைத் தலைவர் ராஜ்குமார், பொருளாளர் பேராசிரியர் சண்முகவேல், ராமத்துறை மற்றும் அகில உலக எம்ஜிஆர் பொதுநல இயக்க செயலாளர் பாலா, தலைவர் கண்ணையன் மற்றும் நிர்வாகிகள் சரவணன், ஜெகநாதன், அன்பழகன் மற்றும் உறுப்பினர் பல கலந்து கொண்டனர். வீட்டில் செய்வினை உள்ளது, இதனை எடுக்க போனால் ரத்தம் கக்கி இறப்பார்கள் என அச்சுறுத்தி பரிகாரம் செய்வதாக கூறி மூதாட்டியிடம் நகை மற்றும் பணத்தை அபகரிக்க நெல்லை வாலிபர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முத்தியால்பேட்டை திருவள்ளுவர் நகரை சேர்ந்தவர் கோமலவள்ளி, வயது 59. இவரது வீட்டுக்கு ஜோசியம் பார்ப்பதாக கூறி கடந்த 17ஆம் தேதி காலை 11 மணிக்கு 2 பேர் வந்தனர். அவர்கள் கோமலவள்ளி வீட்டில் செய்வினை வைத்துள்ளதாகவும் வீட்டில் ரத்தம் கக்கி இறப்பார்கள் எனவும் அச்சுறுத்தி பரிகாரம் செய்தால் சரியாகிவிடும் என தெரிவித்துள்ளனர். இதனை உண்மை என நம்பி அவரும் அவர்களை வீட்டுக்குள் அனுமதித்துள்ளார். அப்போது பரிகாரம் செய்ய தங்க நகை வேண்டும் என கூறவே கோமலவள்ளி 2 கிராம் மோதிரம், 3 கிராம் கம்மலை வழங்கியுள்ளார். மேலும் பரிகார பூஜைகளுக்கான ரூபாய் 18,600 வழங்கினர்.
பரிகாரம் செய்ய வாங்கிய நகைகளை ஒரு பாத்திரத்தை வாங்கி மஞ்சள் கலந்த நீரில் போட செய்து பூஜை செய்துள்ளனர். பூஜைகளை முடித்துவிட்டு புறப்படும் பொழுது மஞ்சள் நீரில் உள்ள நகைகளை மாலை 6 மணிக்கு மேல் எடுக்க வேண்டும் என கூறி புறப்பட்டு சென்றனர். பின்னர் மாலை 6 மணிக்கு பின் பாத்திரத்தில் மஞ்சள் நீரில் இருந்த நகைகளை எடுக்க முயன்ற பொழுது நகைகள் காணாமல் போனதை கண்டு கோமலவள்ளி அதிர்ச்சியடைந்தார். அப்போதுதான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பெயரில் சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். மேலும் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை கொண்டு கோமலவள்ளி வீட்டுக்கு வந்து சென்ற நபர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் புதுவை ரயில் நிலையம் அருகே சுற்றித் திரிந்த 2 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர்கள் திருநெல்வேலி மாவட்ட தச்சநல்லூரை சேர்ந்த சின்னராசு வயது 39, மிக்கேல் என்கிற ராக்கெட் வயது 30 என்பதும் தெரிய வந்தது. பிறகு அவர்களை அழைத்து வந்து விசாரித்த பொழுது கோமலவள்ளி வீட்டில் செய்வினை பரிகாரம் செய்வதாக கூறி நகை திருடிச் சென்றதை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து சின்னராசு, மைக்கேல் ஆகியோரை போலீசார் கைது செய்து மோதிரம், கம்மலை பறிமுதல் செய்தனர். பிறகு அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டை சிறையில் அடைத்தனர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களை விட ஆளுநர் தான் ஆளுகிறார். தேவையற்ற வரிகளால் சிறு தொழில்கள் மூடப்படுகின்றன. இது பெஸ்ட் புதுச்சேரி அல்ல, வஸ்ட் புதுச்சேரி என அகில இந்திய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் டோலி சர்மா குற்றம் சாட்டியுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களை விட ஆளுநர் தான் ஆளுகிறார். தேவையற்ற வரிகளால் சில தொழில்கள் மூடப்படுகின்றன. இது பெஸ்ட் புதுச்சேரி அல்ல, வஸ்ட் புதுச்சேரி என்ற அகில இந்திய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் டோலி சர்மா கூறினார். இது குறித்து அவர் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நிருபர்களிடம் கூறியதாவது, 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் பெஸ்ட் புதுச்சேரி என்று பாஜக கூறியது தற்போது அதில் தோல்வி அடைந்துள்ளது. 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி குழந்தைகளுடன் கடந்த 13 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் 292 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த மார்ச் 2025 சட்டசபையில் ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். அதன்படி பணி நிரந்தரம் செய்யாததால் ஆசிரியர்கள் போராடுகின்றனர். அவர்களை முதல்வர் ரங்கசாமியும் சந்திக்காமல் இருக்கிறார். அதேபோல் கொரோனா காலத்தில் உழைத்த 400க்கும் மேற்பட்ட செவிலியர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுகாதாரத்துறையில் பெரிய ஊழல் நடந்துள்ளது. சுமார் 10,000 கோடி வரை போலி மருந்து மாத்திரை முறைகேடு நடந்துள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளிக்கு ரூபாய் 100 கோடி கடன் வாங்கி தர டெல்லி வரை ஆட்சியாளர் ஒருவர் அழைத்து சென்றுள்ளார். கோயில் நிலத்தை அபகரிக்க முயன்ற ஜான்குமாருக்கு பாஜக தலைமையகனது அமைச்சர் பொறுப்பு வழங்கியுள்ளது. பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் 30% கமிஷன் பெறுகிறார். இதுபோல் பல ஊழல்கள் நடக்கின்றதா? இது ஒரு ஊழல் அரசு. என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் ஒரு கல்லூரி, ஒரு மருத்துவமனை, ஒரு பள்ளிக்கூட கட்டவில்லை. பாதாள சாக்கடையும் திட்டம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதா? டெல்லியின் கட்டுப்பாட்டில் தற்போதைய அரசு இயங்குவதும் பல பிரச்சனைகளுக்கு காரணம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் விட ஆளுநர் தான் ஆளுகின்றார். சாதாரண எளிய மக்களுக்கு ஆதரவாக பாஜக செயல்படுவதில்லை. மக்களை மொழி, சாதி, மதத்தின் பெயரால் பாஜக பிளவுபடுத்தி ஆட்சி புரிகிறார்கள். வேலைவாய்ப்பின்மை, மோசமான மருத்துவமனைகள் இவர்களின் மோசமான செயல்பாட்டுக்கு உதாரணம். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்கவில்லை. தேவையற்ற வரிகளால் சிறு தொழில்கள் மூடப்படுகின்றன. இது பெஸ்ட் புதுச்சேரி அல்ல, வஸ்ட் புதுச்சேரி இவ்வாறு அவர் கூறினார். பேட்டியின் போது மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர், சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். கொரோனா காலத்தில் பணிக்கமர்த்தப்பட்ட சுகாதாரத்துறை ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கொரோனா பாதுகாப்பு உடை அணிந்து குடியரசுத் தலைவர் பிரதமருக்கு தபால் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா காலத்தில் ஒப்பந்த அடிப்படையில் நேரடி தேர்வு நடத்தி பணிக்கு அமர்த்தப்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து நிரந்தர பணி வழங்க கோரி கொரோனா பாதுகாப்பு கவசத்தை அணிந்து கொண்டு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டவர்களுக்கு தபால் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக கொரோனா பாதுகாப்பு கவசத்துடன் புதுச்சேரி அண்ணா சிலையிலிருந்து புறப்பட்ட பேரணியானது புதுச்சேரி அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பியவாறு முக்கிய வீதிகள் வழியாக சென்று தலைமை தபால் நிலையத்தை அடைந்தது. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அனைத்து ஊழியர்களும் தனித்தனியாக கையொப்பமிட்ட கடிதங்களை குடியரசுத் தலைவர், பிரதமர், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டவர்களுக்கு அனுப்பி தங்களது கோரிக்கையை வலியுறுத்தினர்.
ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் அனைத்து தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களையும் உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரியில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. தேசிய சுகாதார இயக்கத்தின் ஊழியர்களின் கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற வேண்டும், எங்களை அழைத்து முதலமைச்சர் பேச வேண்டும் என புதுச்சேரி மாநில சுகாதார இயக்கம் ஊழியர்கள் சங்கம் இணைப்பு CITU NHM ஊழியர்களின் மாலை நேர தர்ணா போராட்டம் சுகாதார இயக்குநர் அலுவலகம் எதிரில் நடைபெற்றது. போராட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் ஜுடிசாரா கிறிஸ்ட் தலைமை தாங்கினர். பொதுச் செயலாளர் பிரகதீஸ்வரன் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தேசிய சுகாதார இயக்கத்தின் NHM கீழ் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர். தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்தி வரும் தொடர் போராட்டத்தின் பகுதியாக மாலை நேர தர்ணா போராட்டம் நடைபெற்றது. கரோனா பெருந்தொற்று காலத்தில் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் மக்களுக்காக பணியாற்றியவர்கள் இந்த ஊழியர்கள். ஆனால் அவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் அரசு தொடர்ந்து காலம் தாழ்த்தி வருவது வேதனை அளிக்கிறது. சில ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் அனைத்து தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களையும் உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். நிரந்தர அரசு ஊழியர்களுக்கு இணையான பணியை செய்யும் இவர்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும். ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகைகளை எவ்வித தாமதமுமின்றி உடனடியாக விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் போலீசாருடன் தள்ளுமுள்ளி ஏற்பட்ட நிலையில் ஆசிரியர் ஒருவர் மயக்கமடைந்த நிலையில் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றதாக பரபரப்பு ஏற்பட்டது. கொரோனா காலத்தில் ஒப்பந்த அடிப்படையில் நேரடி தேர்வு நடத்தி பணிக்கு அமர்த்தப்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து நிரந்தர பணி வழங்க கோரி கொரோனா பாதுகாப்பு கவசத்தை அணிந்து கொண்டு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டவர்களுக்காக தபால் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக கொரோனா பாதுகாப்பு கவசத்துடன் புதுச்சேரி அண்ணா சிலையிலிருந்து புறப்பட்ட பேரணியானது புதுச்சேரி அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பியவாறு முக்கிய வீதிகள் வழியாக சென்ற தலைமை தபால் நிலையத்தை அடைந்தது. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அனைத்து ஊழியர்களும் தனித்தனியாக கையொப்பமிட்ட கடிதங்களை குடியரசுத் தலைவர், பிரதமர், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டவர்களுக்கு அனுப்பி தங்களது கோரிக்கையை வலியுறுத்தினர். வில்லியனூர் அடுத்த திருக்காஞ்சி காசி விஸ்வநாதர் ஆலயம் முன்பு ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த யாசகர் கொலையா அல்லது விபத்தில் மரணமடைந்தாரா என வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த திருக்காஞ்சி பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் வாசலில் யாசகர் ஒருவர் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்துள்ளார். இதனை பார்த்த கோவில் நிர்வாகத்தினர் உடனடியாக வில்லியனூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனை அத்துவ சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், வில்லியனூர் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வம், உதவி ஆய்வாளர் திருமுருகன் ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு பல்வேறு கோணத்தில் விசாரணை மேற்கொண்டனர். இதில் இறந்து கிடந்த யாசகர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதியிலேயே தஞ்சம் அடைந்ததாகவும், இவர் விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்து ஆலயத்தின் முன்பு படுத்திருந்தாரா அல்லது யாரேனும் கொலை செய்துள்ளார்களா என தடயவியல் நிபுணர் மற்றும் வில்லியனூர் காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி மதியழகன் புதுச்சேரி மேற்கு மண்டல அமைப்பாளராக பொறுப்பு வழங்கிய அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு நன்றி தெரிவித்து பேட்டி அளித்துள்ளார். புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கு பல்வேறு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் மேற்கு மண்டல அமைப்பாளராக மதியழகனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு நன்றி தெரிவித்து அளித்த பேட்டிகள் நடைபெற இருக்கின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கட்சி தலைமையின் அறிவுறுத்தலின்படி தேர்தல் பணியில் சிறப்பாக செயல்படுவோம் என்றும், மேற்கு மண்டல தொகுதிகளில் கூட்டணி கட்சிக்கு தேர்தல் காலத்தில் பணியாற்றி கூட்டணி வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் கட்சியின் தலைமைக்கு கட்டுப்பட்ட கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வோம் எனவும், நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் பாமக சார்பில் 5 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் முயற்சி செய்து வருவதாகவும்,
பாட்டாளி மக்கள் கட்சியானது தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ளதாகவும் இந்த கூட்டணி ஆட்சி வேட்பாளர்களால் சுமார் 25க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவுடன் வெற்றி பெற்ற ஆட்சி அமைப்பாளர்கள் என மதியழகன் பேட்டியளித்தார். இந்நிகழ்வின் போது மேற்கு மாநில துணை அமைப்பாளர் நாவப்பன், மாநில மாணவர் சங்க தலைவர் சங்கீத் இரணியன், மங்களம் தொகுதி செயலாளர் தாஸ், வெளியூர் தொகுதி செயலாளர் சம்பத் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பல கலந்து கொண்டு உடனிருந்தனர். புதுச்சேரியில் குப்பையில் கிடந்த தங்க கம்மலை கண்டெடுத்து நேர்மையாக ஒப்படைத்த துப்புரவு பணியாளருக்கு மேட்டுப்பாளையம் போலீசார் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். புதுச்சேரி தர்மாபுரி பகுதியை சேர்ந்தவர் ஜோதி, வயது 58. இவர் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தனியார் நிறுவனங்கள் மூலம் 21 ஆண்டுகளாக துப்புரவு பணியாளராக வேலை செய்து வருகிறார். தற்போது கிரீன் வாரியர் நிறுவனத்தில் துப்புரவு பணியாளராக வேலை செய்து வருகிறார். இவர் நேற்று காலை வழக்கம் போல் இந்திராநகர் தொகுதி அருந்ததி நகர் பகுதியில் சக ஊழியர்களுடன் துப்புரவு பணி மேற்கொண்டார். அப்போது வீடு வீடாக சென்று குப்பைகளை பெற்று அதனை தனித்தனியாக கொட்டி மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து இப்பைகளில் ஏற்றியுள்ளார். இதற்கிடையே குப்பைகளை தரம் பிரிக்கும் போது திடீரென ஒரு பவுன் எடையுள்ள 2 கமல்கள் கிடைத்துள்ளது. இதனை எடுத்து பார்த்த ஜோதி தங்க நகைதான் என உறுதி செய்த சூப்பர்வைசர் அருணாவிடம் தெரிவித்துள்ளார். உடனே இது குறித்து கிரீன் வாரியர் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் விக்னேஷ் என்பவருக்கு தகவல் தெரிவித்தனர். அவர் உடனடியாக காவல் நிலையத்தில் ஒப்படையுங்கள் என அறிவுறுத்தினார். அதன் பெயர்கள் ஜோதி மற்றும் நிறுவனத்தின் பொது மேலாளர் விஸ்வநாதன் ஆகியோர் நேற்று மதியம் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டர் சிவகுமாரிடம் நடந்த விவரங்களை தெரிவித்து அந்த ஒரு ஜோடி தங்க கம்மலை ஒப்படைத்த பொழுது சப் இன்ஸ்பெக்டர் சிவகுமார் துப்புரவு பணியாளரின் நேர்மையை பாராட்டி பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். பிறகு இந்த நகை எங்கு கிடைத்ததோ அந்த பகுதிகளில் விசாரித்து அந்த நகை உரிமையாளரிடம் ஒப்படைப்பதாக உறுதியளித்தார். தற்போது தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் நிலையில் துப்புரவு பணியாளர் ஒருவர் கீழே கிடந்த நகையை எடுத்து நேர்மையாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவம் புதுச்சேரி மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தால் துப்புரவு பணியாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. புதுச்சேரி மாநகர எம்ஜிஆர் பேரவை சார்பில் அறிஞர் அண்ணாவின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநகரம் எம்ஜிஆர் பேரவை சார்பில் அறிஞர் அண்ணாவின் நினைவு நாள் விழாவில் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் செயலாளர் ரத்தினகுமார், பொருளாளர் ரங்கநாதன், இணை செயலாளர் சாம்ராஜ், துணை செயலாளர் பரமேஸ்வரி, துணைத் தலைவர் ஜெயராம், மகளிர் அணி தரணி தேவி, வெரோனிகா, தமிழரசி, சவுந்தரராஜன், சந்திரசேகர், தண்டபாணி, ராஜசேகரன், ஹரிகிருஷ்ணன் மற்றும் உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு நினைவு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஊழல் மலிந்த ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி. இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடுமையாக சாட்டியுள்ளார். புதுச்சேரியை ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசின் மக்கள் விரோத போக்கை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மக்களுக்கு எடுத்துக் கூறும் வகையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபயணம் தொடங்கப்பட்டது. 21ஆம் தேதி தொடங்கிய நடைபயணமானது இறுதி நாளான இன்று முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் தலைமையில் மணவெளி தொகுதி மந்தவெளி திடலில் தொடங்கியது. நடைபயணத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நோனாங்குப்பம், பூர்ணாங்குப்பம், தவளக்குப்பம் வழியாக அபிஷேகப்பாக்கம் அம்பேத்கர் சிலை அருகே நிறைவடைந்தது. பேரணி முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் கஞ்சா போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிக அளவில் உள்ளது. சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியவில்லை. குண்டர்கள் மிரட்டி பணம் பறிக்கிறார்கள். அதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை இல்லை. அரசின் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடந்து வருகின்றது என்று குற்றம் சாட்டினார். போலி மருந்து விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோருக்கு நேரடியாக தொடர்பு உள்ளது. பல அரசியல்வாதிகள், அதிகாரிகள் இதன் பின்புலத்தில் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியில் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். மக்கள் திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் எந்த திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை என்று முதலமைச்சர் கூறுகிறார். இந்த அப்பட்டமான பொய் என்று குறிப்பிட்ட நாராயணசாமி, நீதிமன்ற வளாகம் முதல் மேம்பாலங்கள் வரை காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருந்தது. இந்த ஆட்சி ஊழல் மலிந்த ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி. இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். மதவடிப்புட்டு தேசிய நெடுஞ்சாலையில் களித்திருத்தால்குப்பம் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் ஆசிரியர்களை நியமிக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
மதகுடிப்பட்டு அருகே களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் அரசு ஆரம்ப பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை சுமார் 150 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளி தமிழக பகுதியை ஒட்டி அமைந்துள்ளதால் தமிழக பகுதியைச் சேர்ந்த மாணவர் மாணவிகளுக்கு கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இப்பள்ளியில் பணியாற்றிய 8 ஆசிரியர்களில் 6 ஆசிரியர்கள் SIR பணிக்காக சென்று விட்டனர். கடந்த 2 மாதங்களாக 2 ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்து வருகின்றனர். உடனடியாக பள்ளிக்கு ஆசிரியர்கள் வேண்டும் என்ற பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு பள்ளியை பூட்டி மாணவ மாணவியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பள்ளி தலைமை ஆசிரியர் சரவணன் மாணவர்களை சமாதானப்படுத்தி வகுப்பறைக்கு அழைத்துச் சென்றார். ஆனால் இன்று வரை ஆசிரியர்கள் பள்ளிக்கு வரவில்லை. இதனை கண்டிக்கும் விதமாக பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் திருக்கோணூர் மதகடிப்பட்டு சாலையின் குறுக்கே காலை 9 மணிக்கு சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த திருப்புவனை காவல் நிலைய போலீசார் மறியலில் ஈடுபட்ட பள்ளி மாணவர்களை மற்றும் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் ஆசிரியர்கள் வரும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்றும் சாலையிலே அமர்ந்து கொண்டு மறியலில் ஈடுபட்டனர். மேலும் மறியல் குறித்து கல்வித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதனை அடுத்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் 5 புவியரசன் மறியலில் ஈடுபட்ட பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவியரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். உடனடியாக அருகே உள்ள நல்லூர் அரசு பள்ளியில் இருந்த 2 ஆசிரியர்கள் வரவழைக்கப்பட்டனர். தொடர்ந்து ஒரு வாரத்திற்குள் அனைத்து ஆசிரியர்களும் மீண்டும் பள்ளிக்கு பணி அமர்த்தப்படுவார்கள் என்று தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர் மறியலை கைவிட்டு பள்ளிக்கு கலைந்து சென்றனர். இம்மறியல் போராட்டத்தால் மதகடிப்பட்டு திருக்கோணூர் சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் நீதியரசர் தாவீது அனுசாமி நினைவேந்தல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் நீதியரசர் தாவீது அனுசாமியின் நினைவேந்தல் விழா சோசியல் அரங்கில் நடைபெற்றது. அறக்கட்டளை தலைவர் கலைமாமணி கோ பாரதி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் வள்ளி முன்னிலை வகித்தார். சிறப்பு தலைவர் நீதி அரசனின் மகனார் சின்னு நீதி அரசனின் மகள் வழக்கறிஞர் யமுனா, தாவீது சவாலியே, துபாய் குழந்தை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் வருண் பெரிய நாயகம் கிறிஸ்துராஜ், சிறப்பு பேருரை டாக்டர் கலைமாமணி நமச்சிவாயம் ஆகியோர் உரையாற்றினர். தொடர்ந்து தாவீது அனுசாமியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நிறைவு உரையாக சடகோப்பன் முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் மற்றும் மோகன்தாஸ் உள்ளிட்டோர் பல கலந்து கொண்டனர். வன்னியர் சங்க முன்னாள் தலைவர் மாவீரன் குருவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் அன்னதானம் வழங்கப்பட்டது. உலக வன்னியர்களின் முன்னாள் தலைவர் மாவீரன் ஜெயகுருவின் பிறந்தநாள் விழா வன்னியர் ஜெயந்தி விழாவாக புதுச்சேரியில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து லாசிப்பேட்டை தொகுதி அய்யனார் கோவில் எதிரில் புகழஞ்சலி செலுத்தும் பொழுது மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கவுண்டபாளையம் வன்னியர் சங்க அலுவலகத்திலும் தாய் வீட்டிலும் புகழஞ்சலி மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முழுவதும் இனிப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாகூரில் குரு ஜெயந்தி விழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மருத்துவர் ஐயா ஆசியோடு புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க தலைவர் நரசிம்மன் தலைமையில் கடந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி, வன்னியர் சங்க கௌரவ தலைவர் துறை செயலாளர் ஹரி, துணைத் தலைவர்கள் முருகன், சிவசங்கர், நந்தகோபால், துணை செயலாளர் அருள் சிவா, சரண்ராஜ், சமூக முன்னேற்ற சங்க தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, செயலாளர் சிவபிரகாசம், ஆலோசகர் சம்பந்தம் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை லாஸ்பேட்டை தொகுதி பாமக தலைவர் திருமால், செயலாளர் ராம், மணிகண்டன், துணைத் தலைவர் சீனிவாசன், குமரன், பாமக ஊடக செயலாளர் ராஜசேகர், மாநில நிர்வாகிகள் தமிழ் செல்வம், சுக்கு, ஜெயகாந்தன், வாழுமணி, கிருஷ்ணதேவர், பன்னீர்செல்வம், ராஜேஸ்வர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை தமிழ் சங்க தலைவர் முது தலைமையில் 20 இளைஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. கலாம் விதைகளின் விருட்சகம் சமூக இயக்கம் ஒருங்கிணைந்து நடத்திய 4ஆம் ஆண்டு ஆகச்சிறந்த அன்பின் இணையார் விருது வழங்கும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து கிருஷ்ணவேணி அம்மையப்பர் நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றார். விருதுகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் 20 தம்பதிகளுக்கு ஆகச்சிறந்த அன்பின் இணையார் என்கின்ற விருதுகள் வழங்கப்பட்டது. கலாம் விதைகளின் விருட்சகம் சமூக இயக்கத்தின் நிறுவன தலைவர் ராஜா, முனைவர் ரேகா நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். நோக்குமுறை ஆற்றினார். முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய்மார்கள் நலசங்கத்தின் நிறுவனர் ஜார்ஜ் மோகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார்.
புதுவை அருங்காட்சியகம் நிறுவனர் அறிவன் வாழ்த்துறை வழங்கினார். கலை முதியோர் இல்லம் நிறுவனர் கலைவாணை, இயற்கை ஆர்வலர் ஹேமலதா ஆகியோர் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தார்கள். தக்ஷிலா பல்கலைக்கழக தமிழ் துறை உதவி பேராசிரியர் முனைவர் சாந்தி வரவேற்புரை வழங்கினார். நெம்மேலி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ் துறை உதவி பேராசிரியர் முனைவர் தேவி நிகழ்ச்சி நெறியாள்கையை செய்தார். முதுகலை தமிழ் மாணவி ராஜேஸ்வரி நன்றிமுறை வழங்கினார். நிகழ்ச்சியில் பெருந்துகளாக விருந்தாளர்கள், பெரியோர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் திமுக சார்பில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனமுமான பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினம் தமிழகம் முழுவதும் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி தொகுதி செயலாளர் சீதாராமன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் சக்திவேல், கோபாலகிருஷ்ணன், தொகுதி துணை செயலாளர் ராஜேந்திரன், மாநில பிரதிநிதி தினகரன், அரசு தொகுதி பொருளாளர் மெய்யழகன், சுற்றுச்சூழல் அணி மாநில தலைவர் பன்னீர்செல்வம், மாநில அணிகளின் துணை அமைப்பாளர்கள் முகுந்தன், பாலபாரதி, செல்வம், கர்ணா, லியாக், அடிக்கிளை கழக செயலாளர்கள் பெருமாள், சோமு, சேரலாதன், கனகராஜ், ஆறுமுகம், சின்னத்துறை, சக்திவேல், கந்தன், அருணாச்சலம், சரவணன், பாண்டியன், தொகுதி இளைஞர் அணி அமைப்பாளர்கள் ரமணா, அண்ணாமலை, தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ஆதவன், மொழிபெயர் தியாகி உதயசங்கர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் குமார், ராஜேந்திரன், ராமு, முருகன், பன்னீர்செல்வம், தேவதாஸ், கிருஷ்ணமூர்த்தி, பார்த்திபன், மாணிக்கம், பரமசிவம், ரங்கநாதன், ராஜேந்திரன், பிரபாகரன் உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நினைவஞ்சலி செலுத்தினர். தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு தாவேக நிர்வாகிகள் ஊர்வலம் நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி தாவேக நிர்வாகிகள் ஊர்வலம் நடத்தினர். ஊர்வலத்திற்கு தாவேக நிர்வாகியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சுவாமிநாதன் தலைமை தாங்கினார். தாவேக நிர்வாகியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி, முன்னாள் ஐஜி சந்திரன், குமாரவேலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஊர்வலத்தில் அணி தலைவர்கள், மகளிர் அணி நிர்வாகிகள், தொகுதி தலைவர்கள், தொண்டர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஊர்வலத்தில் தாவேக கொள்கை தலைவர் காமராஜ் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்ட பின் ஊர்வலம் நேரு வீதி வழியாக சென்று மிஷன் வீதி மாதா கோவில் அருகில் முடிந்தது. அப்போது அனைவருக்கும் இனிப்பு மற்றும் விசில் வழங்கப்பட்டது. புதுவை மாநில அரசின் பொதுப்பணித்துறையில் குடிநீர் கோட்டம் வருவாய் பிரிவில் பணியாற்றிய கணேசனின் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுவை மாநில அரசின் பொதுப்பணித்துறையில் குடிநீர் கோட்டம் வருவாய் பிரிவில் பணியாற்றிய கணேசன் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுவை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளர், எதிர்கட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையிலும் மற்றும் புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில துணைத் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி முன்னிலையிலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராம் மற்றும் பாஜக பிரமுகர் KRR அங்குதாஸ் புதுவை அரசின் பொதுப்பணித்துறையின் குடிநீர் கோட்டம் பிரிவில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் மற்றும் ஏம்பலம் தொகுதி கழக பிரமுகர்கள் மற்றும் அவரது நண்பர்கள், கோர்க்காடு கிராம பொதுமக்கள் முன்னிலையில் பணி நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் ஸ்ரீ யோகமையா லலிதாம்பிகை ஆலயத்தில் பௌர்ணமியை முன்னிட்டு சூரிய பிரபை வாகனத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டார். சூரிய பிரபை வாகனத்தில் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து யோகமையா லலிதாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.